ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு குட்டி ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் லேர்ன் பண்ண முடியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி கிளாஸஸில் பார்த்த மாதிரியே தான் சப்ஜெக்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வரணும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் வேர்ப் ஹாவ் பீன் இல்லைனா ஹேஸ் பீன் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் V1 ஃபார்மில் அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமைனிங் சென்டென்சஸ் வரணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். அண்ட் ஹாவ் பீன் யூஸ் பண்ணணுமா இல்லைனா ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணுமா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹேவ் எங்கே பயன்படுத்தணும், ஹேஸ் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போன கிளாஸஸ்லேயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்க மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைனா ஐகார்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹேவ் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம்? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரான ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலான வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரலான யூ, தேர்ட் பர்சன் ப்ளூரலான தே. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்மளுக்கு ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்மளால் ஹேவ் பீன் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். அண்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹி ஷி இட். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹேஸ் பீன் பயன்படுத்தணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபஸ்ட்டு யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் நம்மளுக்கு பாஸ்டில் தொடங்கி அண்ட் ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கு அண்ட் அதனோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐ ஆம் டயர்ட் பிகாஸ் ஐ ஹாவ் பீன் ரன்னிங். இதனோட பொருள் என்ன? நான் ஓடிட்டு இருந்ததுனால நான் டயர்டாக இருக்கேன். ஸோ நான் வந்து ப்ரெசண்ட் கரண்ட்டாக நான் டயர்டாக இருக்கேன். அதுக்கு ரீசன் என்ன? ஜஸ்ட் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டிவிட்டி. நான் ஓடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டினால் நான் இப்போ டயர்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை குறிப்பிடுறதுக்காக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரான ஐ சப்ஜெக்டாக அமைஞ்சதுனால நம்ம இந்த இடத்துல ஹேவ் பீன் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடுறதுக்கு இங்கிலீஷில் ரன் இல்லையா? ஸோ ரன் அப்படிங்கிறது V1 ஃபார்ம். அது கூட நம்ம ஐஎன்ஜியை ஆட் பண்ணி ரன்னிங், ஐ ஹாவ் பீன் ரன்னிங் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம ரோடெல்லாம் வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஏன் ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கலாம்? இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஸோ தட் த ரோட் இஸ் வெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால் ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் ப்ரெசண்ட் மழை பெய்யலை, பட் ஆனால் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த ரோடு வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் அமைஞ்சதுனால நம்ம ஹேஸ் பீன் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் ரெயின் அப்படிங்கிற V1 மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூசேஜ் நம்பர் 2, பாஸ்ட்டில் ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் இப்போவுமே அந்த ஆக்டிவிட்டி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்லேயே நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த முடியும். பெரும்பாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஃபார் இல்லைனா சின்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட்ஸை பயன்படுத்தி தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் குறிப்பிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் 2 மணி நேரமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போவும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். பாஸ்ட்டில் நான் படிக்க ஆரம்பித்த அந்த ஆக்டிவிட்டி தொடங்கினது இன்னுமே நான் படித்து முடிக்கலை, ஸ்டில் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபார் 2 hours அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். எதனால் ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எவ்வளோ நேரமாக படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஃபார் 2 hours அப்படின்றத பயன்படுத்தியிருக்கேன். இதே எனக்கு வந்து எவ்வளோ மணி நேரமாக நான் படிச்சுட்ருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் எத்தனை மணிலேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் ஃபார் யூஸ் பண்ணாமல் சின்ஸ் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா,
ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 9 o'clock அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் 9 மணிலேருந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்றது தான் அதனோட பொருள். அண்ட் இதில் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரான ஐ சப்ஜெக்டாக அமைஞ்சதுனால நம்ம சப்போர்ட்டிங் வேர்ப் ஹாவ் பீன் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். ஸ்டடி அப்படிங்கிறது நம்மளுக்கு V1 ஃபார்ம் இல்லையா? ஸோ ஸ்டடி கூட நம்ம ஐஎன்ஜி அப்படிங்கிறத ஆட் பண்ணி ஸ்டடியிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அவங்க இங்கே 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ இந்த இடத்துல நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா அவங்க பாஸ்ட்டில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இப்போவும் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா they have been living here for 10 years அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 10 வருஷமாக அவங்க இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தே அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல் இல்லையா? ஸோ அதனால் have been அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்பை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். சில வேர்ப்ஸை நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பயன்படுத்த முடியாது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாண்ட், நோ, அண்டர்ஸ்டாண்ட், ஹேட், ஹியர்டு. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸை நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சைனாவை விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷ கனவு அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல முடியணும் இல்லையா? ஏன்னா இதுதான் நம்மளோட செகண்ட் யூசேஜ் இல்லையா? பாஸ்ட் டென்ஸில் ஒன்று தொடங்கி அண்ட் இப்போவும் எனக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த முடியணும் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஐ ஹாவ் பீன் வாண்டிங் டு விசிட் சைனா ஃபார் இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் நம்மளால் அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாண்ட் அப்படிங்கிற வேர்பை நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் வாண்டட் டு விசிட் சைனா ஃபார் இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ அப்படிங்கிறது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? அதனால நம்ம இந்த இடத்துல ஹாவ் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா அவளுக்கு ராபர்ட்டை சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இதில் நம்மளுக்கு மெயின் வேர்ப் நோ அப்படிங்கிறது அமையும் இல்லையா? ஸோ அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணாமல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்த போகிறோம். ஸோ எப்படி இதை சொல்லலாம்? ஷி ஹாஸ் நோன் ராபர்ட் சின்ஸ் ஷி வாஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்னதுலேருந்தே அவளுக்கு ராபர்ட்டை தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்து ஷி அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர் அமைஞ்சதுனால ஹேஸ் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி வாண்ட், நோ, ஹியர்ட், அண்டர்ஸ்டுட், ஹேட் இந்த வேர்ப்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்த முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்த மாதிரியே தான் ஒரு சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முழுமையும் நம்மளுக்கு நெகட்டிவாக மாறிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம நாட் அப்படிங்கிற வேர்டை ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் கூட ஆட் பண்ணி அதை நெகட்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து லிசன் பண்ணவே இல்லை அதனால தான் உனக்கு புரியலை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் யூ ஹாவன்ட் பீன் லிசனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீ வந்து கவனிக்காததுனால தான் உனக்கு புரியலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? யூ ஹாவன்ட் பீன் லிசனிங் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கூட நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாவ் பீன் அப்படிங்கிறத ஹாவ் நாட் பீன், ஹாவன்ட் பீன் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் ஆர் நோ டைப்பில் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம போன கிளாஸஸ்லேயே பார்த்த மாதிரி தான் எப்படி எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் அப்படின்னு நம்மளுக்கு அமையணும் இல்லையா? ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். இதனோட அர்த்தம் என்ன? அவங்க தூங்கினாங்க அப்படின்றது பொருள் இல்லையா? இது எப்படி நம்ம கொஸ்டினாக மாற்ற முடியும்?
ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் வேர்பான ஹாவ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும் இல்லையா? ஸோ ஹாவ் தே பீன் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க தூங்கினாங்களா அப்படின்றத நம்ம கொஸ்டினாக கேட்குறோம். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? எஸ் தே ஹாவ் பீன் ஸ்லீப்பிங். அப்படி இல்லைன்னா நோ தே ஹாவன்ட் பீன் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஷி பீன் ரன்னிங் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன? அவள் ஓடிட்டு இருந்தாளா அப்படின்றத நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் வந்து ஷீ அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர் அமைஞ்சதுனால ஹேஸ் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஹேஸ் ஷி பீன் ரன்னிங் அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? எஸ் ஷி ஹாஸ் பீன் ரன்னிங். அப்படி இல்லைன்னா நோ ஷி ஹாசன்ட் பீன் ரன்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போனதுலேருந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்க முடியும்? வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் ஐ லெஃப்ட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் டைப் வேர்ட், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் வேர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறம் மெயின் வேர்ப், ரிமைனிங் சென்டென்சஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல யூ அப்படிங்கிற செகண்ட் பர்சன் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பயன்படுத்தியிருக்கிறதுனால நம்ம வந்து ஹாவ் பீன் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் எவ்வளவு நேரமாக அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்க முடியும்? ஹவ் லாங் ஹேஸ் ஷி பீன் வெயிட்டிங் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் டைப் வேர்ட், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் வேர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் அமைஞ்சதுனால நம்ம ஹேஸ் பீன் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்பை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் மூலமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம்.